பார்த்து பார்த்து ஆசையா வாங்குற ஒவ்வொரு ஜுவல்லரி இந்த மாதிரி வீணா போயிடுச்சுன்னா நம்ம வாங்குறது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ ஹாய், வெல்கம் டு இண்டிஜாஸ். ஒரு டிப்ஸ் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு டிப்ஸ் என்னன்னா எஸ் ஜுவல்லரிஸ். ஓகே, ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஜுவல்லரிஸும் நம்ம சட்டைக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியோ ஒரு பார்த்து நம்ம ஜுவல்லரிஸ் வாங்குறோம் இல்லையா? இல்லை ஒரு மேக்கப்போ இல்லை நம்ம வேர்வையோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இதில் பட வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன டிப்ஸ் நான் கொடுக்க போறேன்னா, இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம்னா அப்படியே கழட்டி வைக்காம ஒரு டிஷ்யூலையோ ஒரு காட்டன் துணியோ வச்சு அழகா தொடச்சி எடுத்து ஒரு டப்பாலையோ இல்லை ஏதோ ஒரு பாக்ஸ்லையோ அழகா ஜுவல்லரி பாக்ஸ்லையோ தனித்தனியா, அதாவது இயரிங் தனியா, சோக்கர் செட் அதாவது அதோட மாலை தனியா நீங்க வச்சீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இடிப்படாம அதோட ஸ்டோனும் டேமேஜ் ஆகாம அழகா இருக்குங்க. ஸோ ஓகே, நான் கொடுக்குற டிப்ஸ் இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க சோக்கர் செட்டுங்க இப்ப வாங்கினது பல மாசம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் புதுசாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.